கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் புஸ்தகத்தில் 91 அதிகாரத்தில் 14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவன் விடுவிப்பெண் ஆண்டு சொல்லுகிறார். கிறிஸ்தவர்களே, சபைக்கு போகிறவர்களே, எல்லாம் அறிந்தவர்களே, இயேசுவால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டவர்களே, நீங்கள் வாஞ்சியாக இருந்தால் தான் இன்னும் விடுவிப்பார். அவர் ஆராதிக்கிறது, அவரது வசந்த கடைப்பிடிக்கிறது, அவரை தேடுவதில் நீங்கள் வாஞ்சியாக இருக்கணும். மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கிறாரு. முதல்ல ஆண்டவர் தேடுறது தாங்க வாஞ்ச. முதல்ல அவரை வைக்கணுங்க, அப்புறம் தாங்க மற்றது எல்லாமே. எந்த ஒரு மனுஷன் கடவுளை முன்னாடி முதல்ல வச்சிருக்கானோ அவன் என்னைக்குமே தோத்தத சரித்திரமே கிடையாது. ஆண்டவருடைய வசனங்களை கடைபிடிக்கிறது தாங்க தாகம். சூழ்நிலையை பார்க்காம ஆண்டவரை பார்த்து அவரை நீங்கள் தேடினா தாங்க பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். அதை விட்டுட்டு சூழ்நிலைகளை பார்த்துட்டு இருக்கிறது என்ன வாழ்க்கையில் பிரயோஜனம்? அவன் எனது வாஞ்சியாக இருக்கிறபடியால் மாத்திரம்தான் சொல்கிறார் ஆண்டவர். வாஞ்சி இருந்தால் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தான் ஆசீர்வாதத்தை அவருக்கு ஊற்ற முடியும். என்றைக்குமே நான் சொல்கிறேன், ஆண்டவரை இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. கடவுள்னு ஒருத்தர் இல்லாமல் அந்த வானபூமி வந்தது கிடையாது. கடவுள் இருக்கவும் தான், அந்த இயேசப்பா இருக்கவும் தான் பூமியை படைச்சு அதில் வீடு கட்டி நமக்கு இடம் கொடுத்துருக்காரு. பூமியை மனுஷனுக்கு இடம் கொடுத்துருக்காரு. பூமியை வீடு கட்டி மனுஷனே வாழ்ந்துக்கோ அப்படின்னு இடம் கொடுத்துருக்காரு. அதனால் வாஞ்சியாக அவளை தேடுங்க. சும்மா பேருக்கு தேடாதீங்க, பெருமைக்கு தேடாதீங்க. வாஞ்சியாக தேடுங்க, வாஞ்சியாக தேடுங்க. இதயத்தை பார்க்குற